இந்த சேனல் நாங்கள் எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இந்த 1 இயராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லாமல் எங்களால் அதை பண்ணியிருந்திருக்கே முடியாது. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தட்ட நான் தமிழில் எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு. உடனே அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழில் வேணாம் இங்கிலீஷில் பண்ணு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, உங்கள் மக்கள் வந்து யூஸ்வலாக என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் அல்லது சினிமா கண்டென்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எஜுகேஷனல் கண்டென்ட் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க, வேறு லாங்குவேஜ்னா கூட நான் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னாரு. நேற்று அவருக்கு நான் கால் பண்ணி, எங்கள் மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க சார், எஜுகேஷன் கண்டென்ட்டே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். நம்மளால் இப்பெல்லாம் பெருமையாக பேச முடியுது, அதெல்லாம் சரிதான். ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை இருக்குங்கிறது நம்மளால் மறுக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழில் எஜுகேஷனல் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்த 4 பேர் லாஸ்ட் இயர் வந்து சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் ஒருத்தட்ட ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் இப்போ யாருங்க பார்க்குறது, எல்லாருமே யாராவது கிண்டல் பண்ணி வர்ற மீம் பார்க்குறாங்க, இல்லைன்னா வந்து மூவி ரிவ்யூ பார்க்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது காமெடி வீடியோ பார்க்குறாங்க, அதாவது ஏதாவது சினிமா ரிலேட்டடாக பண்ணால் மட்டும்தாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் சரி, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் சரி, சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்மளாம் அந்த சினிமாவுக்கே அடிமை. எந்த அளவுக்கு அடிமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஆட்சி பண்ணணுன்னா கூட சினிமாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து தான் ஆட்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்பா காலம் தாத்தா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக படிக்கலை, படத்தை பார்த்து ஏமாந்து போய் ஓட்டை குத்தி தமிழ்நாட்டை வந்து கம்ப்ளீட்டாக சினி இண்டஸ்ட்ரிக்கு எழுதி வச்சாச்சு. ஆனால் இப்போ உள்ள இன்டெலெக்சுவல் சமுதாயம், அந்த எஜுகேட்டட் சமுதாயம் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அது மாறுற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ ஒரு வாரம் வர வந்து அப்துல் கலாம் ஐயா பாதை வழியாக போய் நாங்கள் வந்து இந்தியாவை வந்து 2020க்குள்ளே வல்லரசு ஆக்குவோம் அப்படிலாம் போஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க ட்விட்டரில் சண்டே, விஜய் அஜித் சண்டைன்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்தை இவன் திட்டுறதும் இவன் குடும்பத்தை அவன் திட்டுறதுன்னு சொல்லி திட்டி ட்ரெண்ட் ஆக்கி இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுது. இந்தியாவில் இருக்க எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளை காரி துப்புறாங்க. இப்படி ஆக்டர் பேர்லாம் சொல்லி சண்டை போடுறவங்களாம் யாருன்னு தெரியுதா? 2020 வந்து நம்ம நாட்டை வல்லரசாக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஒருத்தன் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட ஏன்டா அப்படிலாம் சண்டை போறீங்கன்னு கேட்டக்கூடாது. அவ்வளோதான், அவனும் தொலைஞ்சான். நான் பண்ணுறேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்பானுங்க. அட முட்டா பயிர்களா, உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் பண்ண அதே தப்பை தான் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடுத்த தலைமுறை ஹீரோட்ட வந்து தமிழ்நாட்டோட தலையெழுத்தை கொடுக்கறதுக்கான அஸ்திவாரத்தை தான் நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னால் கூட புரியாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் 1000 வருஷத்துக்கு தமிழ்நாடு இப்படியே இருக்க வேண்டியது தான். என்டர்டைன்மெண்ட்டே வேணான்னு இங்கே யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கொடுக்குற சப்போர்ட்டில் ஒரு 5% சப்போர்ட் ஆகுது எஜுகேஷன் கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எங்களோட எஜுகேஷனல் வீடியோஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ரீச் ஆனுங்கிறதுக்காக நிறைய ஃபாலோவர்ஸ் உள்ள பேஜில் போயிட்டு எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் யாருங்க பார்ப்பாங்க, எதுவும் மீம் இருந்தால் கொடுங்க தட்டி விட்டுலாம் அப்படிம்பாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்சம் நஞ்சு இருக்கிற எஜுகேஷனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் சேனலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். நாளை பின்ன நல்ல தமிழ் எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயே யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் புது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய இணைய போராளிகளுக்கு வந்து ரத்தம்லாம் சூடாகி என்னை திட்டணும்னு தோணும். அப்படி திட்டணும்னு தோணுச்சுன்னா மேலே என்னோட ஃபேஸ்புக் நேமை டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை டேரெக்டாக மெசேஜ் அனுப்பி திட்டிக்கலாம். இந்த வீடியோ வந்து யாரோட மனசையும் புண்படுத்தியிருந்தா ரொம்ப சாரி. அண்ட் எங்களோட சேனலுக்கு வந்து 1 இயராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.